Hello everyone. Madan Gowri. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுங்க. அமெரிக்கால இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு விமென்ஸ் மேகசின்ல ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து அடுத்த 100 வருஷத்துல இதெல்லாம் தான்ப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1900ஸ்ல எழுதி வச்சிருந்தாரு. அவர் சொன்ன 10 விஷயங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா கலர்ல வந்து டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி டிவில வந்து நம்ம வீடியோ வந்து வீட்ல உட்கார்ந்தே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரு. அத சொன்னப்ப நிறைய பேர் இதெல்லாம் வந்துருமாடா அப்படின்னு கேட்டாங்க. பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1927ல வந்து டெலிவிஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நிறைய பேக்கேஜ்டு ஃபுட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது சிப்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி விற்பாங்க, சாப்பாடே பேக் பண்ணி விற்பாங்க. இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும்னு சொன்னப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நம்பல, பட் அதெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு அடுத்த 100 வருஷத்துல வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 20 விஷயங்களை உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி வந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த 20 விஷயங்கள் அடுத்த 100 வருஷத்துல எது நடக்கும், அதாவது நம்மளோட லைஃப் டைம்ல நம்ம கண்டிப்பா பார்க்குற மாதிரி இருக்கிற 10 விஷயங்கள் அந்த 20 விஷயத்துல நான் உங்ககிட்ட செலக்ட் பண்ணி சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளா பார்க்க போறது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்ல மோஸ்டா நம்ம லைஃப் டைம்லயே பார்க்குற மாதிரி நடக்க போற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற 10 கிரேசியான விஷயங்கள். அந்த 10ஐயும் கேட்டு முடிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு 3 கிரேசியான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அது போனஸ், கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் போனஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்ல போறேன். இந்த வீடியோல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப கிரேசியா இருக்குது, இதெல்லாம் வாழ்க்கையில நடக்க போகுதா, இதெல்லாம் உலகத்துல நடக்குமாடான்னு எதை யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல பயங்கரமா பிரெடிக்ட் ஆகி அதிர்ச்சி ஆகிற விஷயங்கள் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க. முதல்ல கண்டிப்பா நடக்க போற விஷயம் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்ல எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓஷன் ஃபார்மிங்கா, என்னடா சொல்ற? ஃபார்மிங் வந்து நிலத்துல தானே பண்ணுவாங்க விவசாயிகள்லாம். ஓஷன் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துல இருக்கிற மக்களோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. ஆனா உலகத்துல இருக்கிற நிலப்பரப்பு அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபைனலி பாப்புலேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆக உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள் நிறைய நிறுவனங்கள் எஸ்பெஷலி வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா சீ ஃபுட்டை வந்து அதிகமா ரிலை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது கடல்ல இருக்கிற உயிரினங்களை வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்றாங்க. சோ அதுக்காக வந்து இது வரைக்கும் நம்ம பெருசா டச் பண்ணாம இருக்கிறது ஓஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுல ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது, எத்தனையோ மீன்கள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம உலகத்துல இருக்கிற மொத்த சமுத்திரத்துல நம்ம 10% தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. சோ 90% கடல் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டா தான் இருக்குது. உலகத்துல நிலத்தை விட நீர் வந்து அதிகமா தான் இருக்குது. சோ இந்த ஒரு காரணத்துக்காக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வரணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ஓஷன்ல வந்து விவசாயம் நடத்தப்படும்னு சொல்றாங்க. அதாவது பயிர் வச்சு இல்லங்க, அங்க இருக்கிற மீன்களை வந்து வளர்க்கிறது, அங்க ஆர்டிஃபிஷியலா மீன்களை வந்து நம்ம உருவாக்குறது. இப்போ எப்படி வந்து இந்த பிராய்லர் சிக்கன்லாம் உருவாகுது அந்த மாதிரி ஃபிஷரிஸ் வந்து கடல்லே நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. சோ முதல்ல அடுத்த சில வருஷங்களா நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் ஓஷன் ஃபார்மிங் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து போனை யூஸ் பண்றப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டைப் பண்ணி எதா இருந்தாலும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இன்னும் சில வந்து பயங்கர டெக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போன் கிட்ட பேசுவாங்க, ஹாய் சிரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம் கரெக்டா. சோ நம்மளோட டிவைசஸ் கூட நம்ம ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். போன்ல வந்து நம்ம பேசுற மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு விஷயத்தை வாயிலால நம்ம பேசணும்னால அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது கரெக்டா. அடுத்த சில வருஷங்கள் இது எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன யோசிச்சாலும் உங்க கம்ப்யூட்டர் அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. சோ நம்மளோட பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர் உங்க கையில இருக்கிற போனே வந்து கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இதை வந்து அவங்க வந்து ஒரு டெலிபதிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ டெலிபதியில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்டா. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது ஆப்போசிட்ல இருக்காங்க கரெக்டா சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கலாம், பட் அடுத்த சில வருஷங்கள்ல இது நம்ம கையில இருக்கிற போன் வந்து செய்ய ஆரம்பிச்சிருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இது செய்ய ஆரம்பிக்கிறப்போ போன் வந்து நம்ம கையில இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடம்புல ஒரு அங்கமா மாறி இருக்கக்கூடும். எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து இப்போ வேரபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா. நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஸ்மார்ட் கிளாஸஸ் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி இருக்கிற டிவைசஸ் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத வந்து அப்படியே செய்யும். நம்ம சொல்லணும் கூட அவசியம் இல்லை. முதல்ல டைப் பண்ணிருந்தோம், இப்போ வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம சொல்ல கூட தேவையில்ல, நினைச்சாலே போதும். நான் வந்து யோசிக்கிறேன், நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் நினைச்சாலே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியாகி வந்து நின்றோம். இந்த அளவுக்கு வந்து டிவைசஸ் ஸ்மார்ட் ஆகும்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வெதரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்றாங்க. ஸோ வெதர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரியா தான் இருந்துச்சு. பட் நாளடைவில் வந்து உண்மையிலே வெதர் கண்ட்ரோல்ங்கிறது பாசிபிள் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா வந்து ஒரு நிலநடுக்கம் நடக்குதுன்னா எதனால நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டு டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நகரதுனால நிலநடுக்கம் அப்படிங்கிறது வருது. மழை ஏன் வருது? கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால மழை வருது. இப்போ மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் சீடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு வந்து எப்படி நம்ம புதுசாக மழையை உருவாக்குறது, எப்படி வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து புயலை உருவாக்குறது,
இல்ல பெருசா வரப்போற புயலை கட்டுப்படுத்துறது எப்படி, இதுலலாம் வந்து அதிகமா படிக்க ஆரம்பிச்சு அடுத்த சில வருடங்கள்ல நேச்சரை வந்து மனிதர்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கா இல்லையாங்கிறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு எது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு ஓஷன் ஃபார்மிங் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, அத நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். எனிவே, நாலாவது விஷயம் என்னது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, உலகத்துல மனிதர்களே வாழாம இருக்கிற இடம் எதுங்க சொல்லுங்களேன்? அண்டார்டிகா. கரெக்டா? ஸோ நம்ம ஏஷியாவில் மனிதர்கள் வாழ்றாங்க, அமெரிக்காவில் வாழ்றாங்க, ஆப்பிரிக்காவில் வாழ்றாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பட் அண்டார்டிகான்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் வந்து நம்ம இதை பற்றி தனியாக கூட ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். அண்டார்டிகா, வாட் இஸ் பிலோ த ஐஸ் ஆஃப் அண்டார்டிகான்னு. இந்த அண்டார்டிகா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு பனி பாலைவனம் மாதிரி, அங்கே கண்ணு கெட்டின தூரத்துக்கு பனி மட்டும் தான் இருக்குது. ஒரு தனி கண்டம் முழுக்க முழுக்க பனியாக இருக்குது. கரெக்டா? பட் இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன். எங்கே போனாலும் மனிதர்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இருக்கிற இடம் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. கரெக்டா? அதனால அடுத்த சில வருடங்கள்ல வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ் அமேசான்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங் டு வொர்க். சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் மனிதர்கள் போகாத இந்த ஒரு கண்டத்திலையும் மனிதர்கள் வந்து கால் வச்சு அங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. புதுசா அங்க கம்பெனிஸ் வர ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்க மனிதர்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி எங்க இருந்து நம்ம வந்து மார்ஸ்க்கு கிளம்பி போய் வீடு கட்டுறதுக்கு பதிலா கிட்ட இருக்கிற அண்டார்டிகாலே வந்து நம்ம முதல்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் பிசினஸ்மேன் எல்லாருமே உள்ள என்டர் ஆக ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அண்டார்டிகால ஐஸ் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்குது. அங்க இருக்கிற போலார் பார்லாம் இருக்கு. ஆனா மனிதர்கள் இங்க போய் கால் வைக்கிறது அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனிவே, கமிங் பேக் டு தி டாபிக், ஃபிஃப்த் ஒன் என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு காலையில எந்திரிச்சாலே வந்து ஐடி கம்பெனில இருக்கிறவங்க இருந்துகிட்டு டாலரோட விலை என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. இன்னொரு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில இருக்கிறவங்க இருந்துகிட்டு மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி வந்து வித்தியாசமா இருக்குது கரன்சி, அங்க இருக்கிற ரிஞ்செட்டுக்கும் இங்க இருக்கிற ரூபீஸ்க்கும் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி உலகத்துல ஒரு நாடுகளும் ஒரு கரன்சி யூஸ் பண்ணிருக்கு. கரெக்டா? பட் அடுத்த சில வருஷங்கள்ல உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து ஒரே கரன்சியை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு கரன்சி வந்து எல்லா மக்களுக்கும் காமனா இருக்கும். இந்த ஒரு கரன்சி எல்லாருமே ஒன்னா யூஸ் பண்ணும். அது எந்த கரன்சின்னு தானே கேக்குறீங்க. நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி, இந்த கம்ப்யூட்டர்ல உருவாக்குற கரன்சின்னு சொல்றாங்க. பட் யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கரன்சி வந்து டாலரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து தாங்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, எப்படி காசு வந்து பிரிண்ட் பண்றோம், இது எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கன் டாலரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியால வந்து காசு பதிக்கப்படுது, சைனால வந்து பதிக்கப்படுது, ஜப்பான்ல வந்து எண் பதிக்கப்படுது. எல்லாமே வந்து அமெரிக்காவோட டாலர் பேஸ் பண்ணி தான் மற்ற நாடுகள்லாம் வந்து காசை பிரிண்ட் பண்றாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அமெரிக்காவோட டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. இப்பமே நீங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குலாம் போனீங்கன்னா டாலர் அக்செப்ட் பண்றாங்க. பட் இது வந்து ஒரு காமன் கரன்சியாவே மாறிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. எனிவே, சிக்ஸ்த் விஷயம் என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு கொந்தளிக்க வைக்க தோணும். பட் இருந்தாலும் வந்து இது அந்த பிபிசியில் இருக்கிற 20 லிஸ்ட்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பார்த்தேன். இது நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுதல். பட் இருந்தாலும் என்ன சொல்றாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உலகத்துல 3 மொழிகள் தான் 100 வருஷம் கழிச்சு பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 மொழிகள் எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பை டிஃபால்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது ஸ்பானிஷ், ஏன்னா உலகத்தில் அதிகமான மக்கள் வந்து ஸ்பானிஷ் பேசுறவங்க இருக்காங்க. மூணாவது எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாது, கேண்டோனிஸ் அப்படிங்கிற சைனாவோட மொழி. இந்த 3 மொழிகள் தான் வந்து உலகத்தில் 100 வருஷம் கழிச்சு பேசப்படும்னு சொல்றாங்க. மற்ற மொழிகள்லாம் வந்து மேபி கொஞ்சம் 2 பேர் வந்து மிச்சம் மீதி இருக்கிறவங்க பேசுவாங்களே தவிர உலகத்தில் அதிகமாக இந்த 3 மொழிகளை தவிர எந்த மொழியும் பேசப்படாதுன்னு சொல்றாங்க 100 வருஷம் கழிச்சு. ஸோ இட்ஸ் லாங் டேர்ம் அஹெட். கரெக்டா? இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையிலே வந்து நம்ம சின்ன வயசுல எவ்வளவு தமிழ் பேசணும், இன்னைக்கு எவ்வளவு தமிழ் பேசுறோம்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி மற்ற மொழிகள்லாம் அழிஞ்சிரும்னு பிபிசி சொல்றாங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள அதெல்லாம் நடக்காதுடா. இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் பண்ணுவோம்ல, நம்மளுக்கு நாளைக்கு ஒரு சந்ததி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட மொழியை கண்டிப்பா சொல்லி தருவோம். இப்பதான் வந்து இந்த தமிழ்ல கமெண்ட் பண்றவங்க, தமிழ்ல பேசுறவங்களோட முக்கியத்துவம் என்னன்னு புரியுது. ஏன்னா ஒரு மொழியை அழியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மொழியில பல மொழிகள் அழிஞ்சு போகும். உலகத்திலே 3 மொழி தான் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 3 மொழிகளோட 4வதா வந்து தமிழும் இருக்கணுங்கிற ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்கு. பட் எனிவே பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. கண்டிப்பா நம்ம சாவறதுக்குள்ள இதெல்லாம் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். எனிவே, அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 7th ஒன் வந்து கே மேரேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற கல்யாணங்கள் வந்து உலகத்தில் ரொம்ப காமன் ஆயிடும்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் இதை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. கே மேரேஜ் அப்படின்னா என்னன்னு தானே கேக்குறீங்க? அதாவது ஒரு ஆணும் திருமணம் பண்றது, பெண்ணும் திருமணம் பண்றது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் அதிர்ச்சியா இருக்கும். என்னடா சொல்ற, இப்படிலாம் பண்ணா எப்படிரா அப்படின்னு யோசிக்க தோணும். இப்படிதான் ஒரு காலத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றது, மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்றதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப பெரிய டேபுவா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து என்னது பெண்ணும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, பையனும் கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு நம்மளுக்கு தோணும். பட் நம்மளோட பேர குழந்தைங்க ஒரு நாள் வருவாங்கல்ல, நம்ம வயசான தாத்தாவா பாட்டியா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவங்க இதெல்லாம் சொல்றப்போ நம்ம சொல்லலாம், எங்க காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு நம்ம டயலாக் அடிக்கலாம். பட் அதெல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இதை அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க, இன்க்ளூடிங் மிடில் ஈஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர
பயங்கரமான ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல, பட் இதெல்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எனிவே 8th ஒன் என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி நாடுகளா நிறைய நாடுகள் புதுசா உருவாகும்னு சொல்றாங்க. ஒரு கரன்சி எல்லா நாட்டிலையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் இப்போ ஆல்ரெடி பெரிய பெரிய நாடுகளா நிறைய நாடுகள் இருக்கு. சைனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, மினிமம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட நாடுகள். கரெக்டா? அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நாடுகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய நாடுகள்லாம் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்ட நாடுகள். பட் நாளாக நாளாக நிறைய மக்கள் இருந்துகிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாடுகளை நாங்க மாத்திக்கணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த தனி நாடா மாத்துங்க, அந்த இடத்த தனி நாடா மாத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல முதல்ல வந்து அமெரிக்கால இருக்கிற 50 ஸ்டேட் இருக்குல்ல, அந்த 50 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட், இப்போ கலிபோர்னியாவா இருக்கட்டும், இப்போ நியூயார்க் சைடா இருக்கட்டும், வாஷிங்டன் சைடா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கால வந்து நடுவுல இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய இவங்க சம்பாதிக்கிற காசு வந்து செலவழிக்கப்படுது. இதெல்லாம் இங்க சம்பாதிக்கிற மக்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால மிகப்பெரிய நாடுகள் உடைஞ்சு நிறைய குட்டி குட்டி நாடுகளா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூரோப் எப்படி வந்து நிறைய குட்டி குட்டி நாடா இருக்கா, ஒரு யூரோப்பியன் யூனியன் இருக்கு, அந்த மாதிரி அமெரிக்கால இருக்கிற நாடுகளும் குட்டி குட்டி நாடுகளா, ஸ்டேட் எல்லாம் வந்து நாடுகளா மாறிடும். அப்புறம் வந்து ஒரு பெரிய கவுன்சில் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியா, சைனா இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு நடக்கக்கூடும்னு சொல்றாங்க. இதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு சின்ன வேண்டுதல். பட் நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 9th ஒன் என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே காமன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா என்னன்னு தானே கேக்குறீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்க முடியலைன்னா வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. கரெக்டா? ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து வச்சு அதை வந்து நம்ம உருவாக்குறாங்க. நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன், டெக்னிக்கலெல்லாம் போல. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்ங்கிறது ஃபியூச்சரில் வாலண்டியராகவே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த மொத்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது சிம்பிளராக வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறப்போ உள்ள வைக்கிற அந்த ஒரு ஸ்பெர்மா இருக்கட்டும், இல்லை அந்த பெண்ணாக இருக்கட்டும், எப்படி வந்து காம்பினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக வைக்க முடியும், எந்த நோயும் வரக்கூடாதுங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக வைக்க முடியும்னு சொல்லிட்டு இதில் ஹெல்த் அட்வான்டேஜஸ் சில இருக்குதுங்கிற ஒரு காரணத்தினால இதை நோக்கி உலகம் போகும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி லாஸ்ட் ஒன் என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இந்த லிஸ்ட்ல நான் கடைசியா வச்சிருக்கேன், பயங்கர ஹைப்பாவும் வச்சிருக்கேன். உலகத்தில் இருக்கிற பாலைவனங்கள் எல்லாருமே வந்து சோலைகளா மாற்றப்படும்னு சொல்றாங்க, காடுகளா மாற்றப்படும்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் வந்து எது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தோ இல்லையோ, இந்த கடைசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நாளாக நாளாக காடுகள் எல்லாமே அழிக்கப்படும். இது வந்து பாதி செஞ்சுரி இருக்கிறப்ப 2050 அந்த ஒரு காலகட்டத்தில் அமேசான் மாதிரி காடுகளா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கிற சுந்தர்பன்ஸா இருக்கட்டும், நிறைய காடுகள் அழிக்கப்படும். ஆனா அந்த காடுகள் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் வந்து மனிதர்கள் மறுபடியும் அந்த உணவோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, ஆல்ரெடி பாலைவனங்கள் அந்த மிடில் ஈஸ்ட்லாம் இருக்குல்ல, இப்போ குஜராத் நிறைய பகுதிகள், ராஜஸ்தான் நிறைய பகுதிகள், இங்கெல்லாம் வந்து அதிகமா மறுபடியும் வந்து செடி வைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும், எப்படி அங்க இருக்கிற மண்ணை சரி செய்யணும்னு பார்த்துட்டு டெசர்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து காடுகளா மாற்றப்படும்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற உணவுகள் வந்து மக்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாலைவனங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படியாவது கல்டிவேட் பண்ணி சாப்பிடணுங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 10 விஷயங்கள் அடுத்த 100 வருஷத்துல வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நடக்குங்கிறத வந்து பிபிசி வந்து ரொம்பவே புல்லிஷா இருக்காங்க. இது எழுதி வச்சுக்கோங்க, 100 வருஷம் கழிச்சு நாங்க இன்னொரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுவோங்கிறதெல்லாம் சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு. பட் இவ்வளோ வீடியோ வந்து நீங்க பொறுமையா பார்த்ததுனால உங்ககிட்ட நான் அடிஷனலா 3 விஷயத்த சொல்ல போறேன். இது அடுத்த 5-6 வருஷத்துலேயே நடக்கும்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்மளே வந்து இதை ரிவ்யூ பண்ணிடலாம், வீடியோ போடலாம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளையிங் கார்ஸ். ஸோ பறக்கும் கார்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அமெரிக்காலையாவது அடுத்த 5-6 வருஷத்துக்குள்ள பிராக்டிகலா கமர்ஷியலா வர ஆரம்பிச்சிருங்கிறது வந்து ரொம்பவே புல்லிஷான ஒரு ஐடியா. இது நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோல்டபிள் போன்ஸ். இது ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நிறைய கம்பெனி, சாம்சங் அப்புறம் மோட்டோரோலா எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா, போனை வந்து மடக்கி மடக்கி யூஸ் பண்ணிருப்போம். பட் இப்போ மொத்த போனே வந்து ஸ்கிரீனா இருக்குது. அப்படிலாம் மடக்கி மடக்கி யூஸ் பண்ற மாதிரி நிறைய போன் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கமர்ஷியலா ஈஸியா அவைலபிளா இருக்கும்னு சொல்றாங்க. அது இன்னும் அடுத்த வருஷத்துல வரக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸுக்கு மனிதர்கள் போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கண்டிப்பா இலான் மஸ்கா இருக்கட்டும், இல்ல நாசாவா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க பண்ண தான் போறாங்க. அதுவும் அடுத்து 2-3 வருஷத்துல பண்ண போறாங்க. இதையும் நம்ம வாழ்நாள்ல நம்ம பார்க்க தான் போறோம். சோ நான் இப்ப சொன்ன 13 விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ஹைப்பா இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை நான் பாக்குறதுக்கு காத்துட்டு இருக்கேன்டா நீங்க எதையாவது நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஜென்யூனா சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கை திருமணங்கள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்போ வந்து எப்படி மக்கள் தான் ரியாக்ட் பண்றாங்கிறத வந்து எஸ்பெஷலி நம்ம ஜென்ரேஷன் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த ஓஷன் ஃபார்மிங் இருக்குல்ல, ஓஷன்ல ஒரு ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும், அதை நான் போய் நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ரொம்ப எனக்கு ஹைப்பா இருக்குது. உங்களுக்கு இது வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபியூச்சரை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers. Hello everyone.